ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆலு சன்னா பானிபூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ரெகுலர் பானிபூரியிலே கொண்டக்கடலை ஆட் பண்ணால் அதுதாங்க ஆலு சன்னா பானிபூரி. இப்போ இதுக்கு ரசம் ரெடி பண்ணுறதுக்காக இஞ்சி, பச்சை மிளகாய், புதினா ஒரு கைப்பிடி அளவு, கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு, ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சாட் மசாலா சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இதோட கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் தூவிக்கிறேன். இப்போது ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் சூடானதும் பானிபூரி வத்தலை சேர்த்து ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஆல்ரெடி உருளைக்கிழங்கும் சன்னாவையும் சேர்த்து குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். கருப்பு சுண்டல் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சு ரெண்டையும் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போது உருளைக்கிழங்குல உள்ள தோலை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மேஷர் வச்சு ரெண்டையும் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு மேஷ் பண்ணிவிட்டு இதோட கொஞ்சமாக மல்லித்தூள், உப்பு, மல்லி இலை, வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதோட காரத்துக்கு மிளகாத்தூளும் கொஞ்சமாக சாட் மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஆலு சன்னா மசாலா ரெடி. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பானிபூரியை இந்த மாதிரி உடச்சிக்கிட்டு கொஞ்சமாக சன்னா மசாலாவும் வச்சு பானிபூரி ரசமும் ஊற்றி சாப்பிட்டா சூப்பரான ஆலு சன்னா பானிபூரி ரெடி. இந்த மாதிரி இல்லாமல் மசாலாவும் ஆலு மசாலாவும் போட்டு பானிபூரியும் உடச்சி போட்டு ரசமும் ஊற்றி அப்படியே கூட சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஸ்நாக்ஸு ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.